12th standard max 7th chapter application of differential calculus வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் அதில் செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்குறோம். tangent and normal தொடுகோடு மற்றும் செங்கோடு. If a line touches a curve at any point, that line is called tangent to the curve. The perpendicular line drawn at the point is called normal. வளைவரையை ஒரு புள்ளியில் தொடும் கோடு தொடுகோடு எனப்படும். அந்த தொடும் புள்ளியில் அந்த கோட்டிற்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு செங்குத்து கோடு எனப்படும். அதுக்கு தேவையான சில ரிசல்ட்ஸ். y equal to f of x, இந்த வளைவர் தொடுகோட்டின் சாய்வுன்றது ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் dy by dx. ஸ்லோப் ஆஃப் நார்மல் செங்கோட்டின் சாய்வு மைனஸ் dy by dx. ஸ்லோப் ஆஃப் x axis xh இன் சாய்வு 0, yh இன் சாய்வு infinity. Slope of y axis infinity. And then angle between the tangent. First equation of tangent formula y minus y1 equal to m into x minus x1. That is தொடுகோட்டின் சமன்பாடு. இங்கே m என்றது slope சாய்வு. The equation of normal y minus y1 equal to minus 1 by m into x minus x1. That is செங்கோட்டின் சமன்பாடு. Now to find that angle, if m1 m2 are the slopes of tangent, we are considering tangents m1 m2. If m1 is equal to m2, then the two tangents are parallel. இரண்டு கோடுகளின் தொடுகோடுகளின் சாய்வுகள் சமமெனில் அது தொடுகோடுகள் ஒன்றுக்கொன்று இணை. இரண்டு தொடுகோடுகளின் சாய்வுகளின் பெருக்குத்தொகை product of their slope is -1, then they are perpendicular. சாய்வுகள் பெருக்குத்தொகை -1 எனில் அது தொடுகோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து. The angle between the tangent is theta equal to tan inverse of modulus of m1 minus 2 by 1 plus m1 m2. That's the இரு தொடுகோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கக்கூடிய. ஸோ தமிழுக்கு இங்கிலீஷ் தனியாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் பின்வரும் வளைவரைகளுக்கு தொடுகோட்டின் சாய்வை காண்க. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட். ஸ்லோப்ன்றது ஜஸ்ட் dy by dx. ஸ்லோப்ன்றது dy சாய்வு dy by dx. ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. y equal to x power 4 plus 2x square minus x. இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தான் நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு அட் த பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் த கோஆர்டினேட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றது சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிடும். then we get the point that is the required point. At the point only we are going to find slope. இப்போ அந்த புள்ளியை கண்டுபிடிச்ச பிறகு தான் அது எந்த புள்ளியில் சாய்வு. ஒரு வளைவரைனா ஒரு புள்ளிக்கு ஒரு தொடுகோடு வரைய முடியும். we can draw unique tangent for each and every point. So slope means you have to find for what point the slope is. Right, point is 1,2 point கிடைச்சிச்சு. differentiate பண்ணுறோம். dy by dx equal to x power 4, it become 4x cube, 2x square 4x minus 1. differentiate பண்ணுறோம். the slope dy by dx at the point of 1,2 பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் ஸ்லோப் வேல்யூ சாய்வு m equal to 7. அது mன்ற ஒரு சிம்பிள் எடுத்துக்கிறோம். m equal to 7 சாய்வு 7. ரைட், செகண்ட் கொஸ்டின். பேராமெட்ரிக் கோஆர்டினேட் துணை அலகு சமன்பாடு வடிவத்தில் கொடுத்துருவேன். x தனியாக y தனியாக கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு t equal to pi by 2, t equal to pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக cos pi by 2 வேல்யூ 0, sin pi by 2 வேல்யூ 1. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு x equal to 0, y equal to b கிடச்சிச்சு. ஸோ தேவையான புள்ளி ரெக்கையர் பாயிண்ட் 0, b. அடுத்து dy by dx கண்டுபிடிக்கணும்னா dx by dt தனியாக கண்டுபிடிச்சி எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டிஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இட் பிகம் 3a cos square t. தட் இஸ் கால் செயின் ரூல். 3a cos square t and then cos t differentiate get minus sin t. and then dy by dt 3b sin square t into cos t. okay, now dy by dx equal to dy by dt by dx by dt. formula dy by dx substitute பண்ணுறோம். you'll get minus b sin t by a cos t. at the point of t equal to pi by 2, t இருக்கிறதுல pi by 2 அப்ளை பண்ணுறோம். sin 90 வேல்யூ 1, cos 90 வேல்யூ 0. any value by 0 is called infinity. your negative side தான் minus infinity.
Question second, find the point on the curve at which the tangent is parallel to the line. ஒரு வளைவரை கொடுத்து அந்த வளைவரை எப்புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு இந்த கோட்டிற்கு இணையாக இருக்கிறது. ஸோ ரெண்டுமே ரெண்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட்டு வளைவரைய சாய்வை dy/dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். m1 எடுத்துக்கிறோம். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் அ லைன். லைனுக்கு ஸ்லோப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி தெர் இஸ் ஒன் ஃபார்முலா. The slope of the line ax plus by plus c equal to 0 is m equal to minus a by b. இது ஒரு கோட்டினுடைய சாய்வு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதில் மைனஸ் ஏ பை பின்னா -3. தொடுகோடுகள் இணை. டேஞ்சன்ட்ஸ் ஆர் பேரலல்னா ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஸ்லோப்ஸ் m1 ஈக்குவல் டு m2 ஈக்குவேட் பண்ணால் x1 ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 1 வேல்யூ கிடைக்குது. x ஈக்குவல் டு 1 எடுத்து அந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0. தேர்ஃபோர் தேவையான புள்ளி required point is 1, 0. Third, find the points on the curve where the normal is parallel to the line. So இதிலையும் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். ஒரு கர்வ் ஈக்குவேஷன், another one straight line ஈக்குவேஷன். ரெண்டுத்துக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸ்லோப் m1 எடுத்துக்கிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். யூ மஸ்ட் நோ த ஃபார்முலா, கெட் த கிளியர் ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க டிஃப்ரென்ஷியேஷன். நவ் செகண்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் நம்ம மைனஸ் ஏ பை பி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சிடும். இங்கே நார்மல் இஸ் பேரலல் டு த லைன். டேஞ்சன்ட்ஸ் ஆர் பேரலல்னா தட் m1 ஈக்குவல் டு m2. நார்மல் செங்கோடு இணை. எனவே ரெண்டுத்துடைய ஸ்லோப்பும் பெருக்கலாம் -1 வரும். m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. வேல்யூ கிடைக்கிற கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் x ஈக்குவல் டு 0,4 வருது. x ஈக்குவல் டு 0 எடுத்து yயில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு y ஈக்குவல் டு 3. அந்த வேல்யூ எடுத்து நான் பர்டிகுலர் கர்வ் மேலே இருக்கிற பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். x ஈக்குவல் 4 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் y ஈக்குவல் டு -25. தேர்ஃபோர் த ரெக்வயர்ட் பாயிண்ட் தேவையான புள்ளி 0,3 அண்டு 4,-25. Fourth question, find the points on the curve for which the tangent is horizontal. ஒரு வளைவரை கொடுத்து அந்த வளைவரை எப்புள்ளியில் வரையப்படும் கோடு கிடைமட்டமாக இருக்கும். கிடைமட்டம்னா xh இணை. கீழே ஒரு ரிசல்ட் கொடுத்துருங்க பாருங்கள். horizontal means parallel to x-axis. The slope of the line parallel to x-axis 0. ஸோ அந்த ஈக்குவலாக 0க்கு ஈக்குவலாக இருக்கும் ஸ்லோப். கிடைமட்ட கோடு என்பது xh இணையான கோடு. xh இணையான கோடின் சாய்வு 0. ரைட். போன ரெண்டு சம்மில் லைன் கொடுத்தாங்க. லைன் எது தராமல் கண்டிஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த சாய்வு 0. இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் கர்வோட ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy/dx என்ன வேல்யூ வந்து பார்க்குறோம். இதில் டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து y square differentiation of 2y dy/dx minus 4 xy என்னும்போது uv ஃபார்முலா x into dy/dx plus y into 1 equal to 2x. ஓகே, அதில் dy/dx மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறோம். இது எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போனால் dy/dx equal to 2 into x plus 2y by 2 into y minus 2x. 2 கேன்சல் ஆகிடுது. இங்கே ஆஸ் பர் த கண்டிஷன் கொடுத்துருக்க கட்டுப்பாடுபடி தொடுகோடு கிடைமட்ட கோடு. எனவே இந்த டேஞ்சன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா நம்ம x ஈக்குவல் டு x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு -2yன்னு வருது. x ஈக்குவல் டு -2 எடுத்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் y ஈக்குவல் டு +or-1 வருது. கொஞ்சம் டைம் எடுத்து என்ன செய்கிறோம், எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்றதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். அப்படியே கேட்டுகிட்டே போனால் புரியாது தான். ரைட். y ஈக்குவல் டு +or-1 வருது. y ஈக்குவல் 1 எடுத்து அந்த x ஈக்குவல் டு -2y சப்ஸ்டியூட் பண்ணால் x ஈக்குவல் டு -2னு y ஈக்குவல் டு +2. ஸோ நமக்கு தேவையான புள்ளி ரெக்வயர்ட் பாயிண்ட் 2,-1 அண்டு -2,1. நெக்ஸ்ட் ஸோ ஃபைண்ட் த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். கீழ்கண்ட வளைவரைகளில் தொடுகோடு மற்றும் செங்கோடுகள் சமன்பாடு காணுங்க. கொடுக்கப்பட்ட புள்ளி ரைட் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துறாங்க. ரைட். y equal to x square minus 4x at the point of 1,0 பாயிண்ட் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy/dx கண்டுபிடிச்சணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dy/dx equal to 2x minus 4x cube. அது என்ன பாயிண்டில் at the point of 1,0 x equal to 1 y equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -2 வருது. அதான் சாய்வு ஸ்லோப் m equal to -2. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன ஃபார்முலா? y minus y1 equal to m into x minus x1. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் at the point of -1,0. அதே தமிழில் 1,0 தொடுகோடு சமன்பாடு. அதில் ஃபார்முலா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
x1 y1 y minus 0 equal to minus 2 into x minus 1. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது. அது கிடைச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸு ப்ளஸ் வர மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்தாலும் சரி, கான்ஸ்டன்ட் ரைட் சைடு கொண்டு வந்தாலும் சரி, தட்ஸ் அப் டு யூ. ஓகே, கெட் த ஆன்சர் 2x plus y minus 2 equal to 0. செங்கோட்டின் சால்வ் பண்ணும்போது சாய்வு வந்து minus 1 by m மாறும். ஃபார்முலா y minus y1 equal to minus 1 by m into x minus x1. இதில் mக்கு வேல்யூ minus 2, அதில் சப்ஸ்டிட் பண்ணால் plus 1 by 2 ஆகிடும். plus 1 by 2 எடுத்து 2 cross multiply பண்ணோம், 2y equal to x minus 1, that is x minus 2y minus 1 equal to 0. ஸோ இதே find tangent and normal ஒரு 4 sums கொடுத்துறாங்க. செகண்ட் ஒன், y equal to x power 4 plus 2e power x at the point of 0, 2. ஸோ பாயிண்ட்ஸ் டேரெக்டாக கொடுத்துறாங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x cube plus e power xனா e power x அப்படியே வரும், 2e power x. அதில் at the point of 0, 2 xக்கு 0 yக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது m வேல்யூ 2 கிடச்சிது. m வேல்யூ 2 வரும்போது அண்ட் தென் ஈக்குவேஷன் ஆஃப் tangent at the point of 0, 2. 0, 2ல் தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறோம். y minus y1 equal to m into x minus x, and that's the formula. சப்ஸ்டிட் பண்ணோம், 2x minus y plus 2 equal to 0. செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறோம். formula y minus y1 equal to minus 1 by into x minus x1, that is x plus 2y minus 4 equal to 0. Third question, find the equation tangent and normal for the curve y equal to x sin x at the point of pi by 2, pi by 2. இப்போ y equal to x sin x, ஸோ uv ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். x வச்சுட்டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், cos x, அண்ட் தென் sin x வச்சு x டிஃப்ரென்ஷியேட் 1. இப்போ dy dx வேல்யூ வந்துடுது. அட் த பாயிண்ட் ஆஃப் pi by 2, pi by 2, அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். sin pi by 2 வேல்யூ 1, cos pi by 2 வேல்யூ 0, அது மைண்டில் வச்சு சப்ஸ்டிட் பண்ணுறோம். m வேல்யூ 1 கிடையாது. தென் ஈக்குவேஷன் ஆஃப் tangent at the point of pi by 2, pi by 2 வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வரோம். x minus y equal to 0. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் y minus y1 equal to minus 1 by m into x minus x1. பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதில் வந்து எல்லாம் ஒரே சைடு கொண்டு வரும்போது minus 5 by 2 minus 5 by 2 ஆட் பண்ணால் minus 5 வந்துடும். ஸோ x plus y minus 5 equal to 0. ஃபோர்த் ஒன், பேராமெட்ரிக் ஃபார்மேஷனில் அதே சேம் ஈக்குவேஷன் ஆஃப் tangent அண்ட் நார்மல் தான். x equal to cos t, y equal to 2 sin square t. ஓகே, t equal to pi by 3. இப்போ t equal to pi by 3 எடுத்து முதல்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு அது பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸு காஸ் pi by 3 வேல்யூ வந்து 1 by 2, cos 60 1 by 2, sin 60 root 3 by 2, அந்த ரெண்டு வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும். அது எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது x equal to 1 by 2, y equal to 3 by 2 கிடையாது. அதான் தேவையான புள்ளி, ரெக்கையர் பாயிண்ட். அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dy by dx பேராமெட்ரிக் கோஆர்டினேட் ஃபார்முலா dy by dt by dx by dt. தனித்தனியாக y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 sin t into cos t, இங்கே x டிஃப்ரென்ஷியேட் மைனஸ் sin t, sin கேன்சல், minus 4 cos t. அதில் cos tக்கு வந்து pi by 3 அப்ளை பண்ணும்போது minus 4 into 1 by 2, that is minus 2. இப்போ minus 2 தான் சாய்வு. இப்போ ஈக்குவேஷன் tangent at the point of 1 by 2, 3 by 2. ஸோ பாயிண்ட் தெரியும், ஸ்லோப் தெரியும், ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. y minus 3 by 2 equal to minus 2 into x minus 1 by 2 சப்ஸ்டிட் பண்ணிங்க. அது ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. The answer is 4x plus 2y minus 5 equal to 0. சேம் இன்னொன்று ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், அதே பாயிண்டில் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கும்போது minus 1 by m into x minus x1 ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். வில் கெட் 2x minus 4y plus 5 equal to 0. ஸோ கான்செப்டை புரிஞ்சிங்க, ஒர்க் பண்ண கிளியராக புரியும். Do well. Thank you.